ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் நெத்தூஸ் ஃபேஷன் வேர்ல்டு. இந்த வீடியோவில் வந்து அலோவ் ப்ளவுஸ் வச்சு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி அப்படியே எப்படி கட்டிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை ரெண்டாக மடிச்சுட்டு கீழே வந்து ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு 1.5 இன்ச் கீழே வந்து ப்ளவுஸ் மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் விட்டுடுறோம். அதுக்கப்புறம் நெக்கை வந்து ரெண்டாக மடித்து சென்டர் டாட் சென்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இடுப்பையும் கீழே வந்து மடித்து அதுலேயும் ஒரு சென்டர் மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு அந்த மார்க்கிங் வந்து ஃபோல்டிங்கோட எட்ஜில் இருக்கணும். இப்போ வந்து ப்ளவுஸை வந்து அலோவ் ப்ளவுஸாக 2 ஃபோல்டிங்காக பண்ணாமல் சிங்கிள் ஃபோல்டிங்காக நம்ம வைக்க போகிறோம். அதுக்காக தான் வந்துட்டு அந்த நெக்லேயும் கீழே வந்து ஹிப்லேயும் மார்க் பண்ணோம். மார்க்கிங் வந்து கரெக்டாக சென்டராக வர மாதிரி எடுத்து வச்சுட்டு ப்ளவுஸை வந்து நீட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டே வந்து டாட் பிடிச்சிருப்போம். பேக்கில் வந்து ஹிப்பில் டாட் பிடிச்சிருப்போம். அந்த டாட் பிடிச்சதுனால என்னாகும் அப்படின்னா, வெயிஸ்ட்டு வந்து ஒரு 1 இன்ச் வந்து நம்ம மார்க் பண்ணது வந்து உள்பக்கமாக தள்ளி போயிடும். ஃபோல்டிங்கோட எட்ஜ்லேயே வந்து வராது. அதாவது அடியில் போட்டிருக்க கிளாத்தில் ஃபோல்டிங்கில் எட்ஜ்லேயே வராது. அது வந்து தள்ளி போயிருக்கும். தள்ளி போச்சு அப்படின்னா ஹிப்பு வந்து அப்படியே மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அலோவ் ப்ளவுஸ் வந்து ரெண்டாக மடித்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டாட்டுக்காக ஒரு அளவும் எக்ஸ்ட்ரா கிளாத்துக்காக ஒரு அளவு விடணும். இப்போ வந்து எனக்கு பேக் பார்ட்டோட கிளிப்ஸ் கட்டாகி போச்சு. அதனால் நான் வந்துட்டு கட் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தேன். இப்போ வந்து எப்படி மறுபடியும் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணுறதுன்னு ஒரு சும்மா ஓரலாக சொல்லிடுறேன். இப்போ கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி வந்து அலோவ் ப்ளவுஸை வந்து கிளாத்தில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருந்தோமோ சேம் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். ப்ளேஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கடுத்தது எல்லாமே வந்து நீட்டாக பர்ஃபெக்டாக எங்கேயுமே சுருக்கம் இல்லாமல் எடுத்துடணும். அப்போ தான் வந்து நம்ம ஜெராக்ஸ் எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி அலோவ் ப்ளவுஸோட ட்ரேஸ் வந்து நம்ம அப்படியே எடுக்க முடியும். எடுத்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது சேம் அதே மெஷர்மெண்ட் வரும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் சைடு மார்க் பண்ணிக்கிறேன். சைடு வந்துட்டு எவ்வளோ வருதோ அதை வந்து சைடு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது நெக் ஓப்பன் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். நெக் ஓப்பன் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஷோல்ட்ரு எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து ஷோல்ட்ரு மார்க் பண்ணுறேன். ஷோல்டர்லேருந்து ஒரு 1/2 இன்ச் விடணும். அதே மாதிரி நெக்கு வந்து மார்க் பண்ணிட்டு நெக்லேருந்து ஃப்ரண்ட் சைடு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் விடணும் கட் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து இது வந்து ட்ரேசிங் வீல். இந்த ட்ரேசிங் வீலை வச்சு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். இப்போ வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்துகிட்டு ஆர்ம் ஹோலில் வந்துட்டு அதே மாதிரி அந்த ஸ்டிச் எங்கே போட்டிருக்காங்களோ அந்த ஸ்டிச் மேலேயே வந்து அதை வந்து வீல் பண்ணிட்டே வரும்போது அந்த ட்ரேசிங் வீலை வச்சு மார்க் பண்ணும்போது அடியில் வந்து ட்ரேஸ் விழுந்துடும். அதே மாதிரி ஹிப்பில் ஒரு டாட் வரும். அந்த டாட்டுக்கும் மார்க் பண்ணும்போது சேம் அதே பிளேஸ் அதே எக்ஸாக்டாக விழுந்துடும். ஃபோல்டிங்லேருந்து 1 இன்ச் தள்ளி வந்துச்சுன்னா டாட்டுக்கு எக்ஸ்ட்ரா அளவு விட தேவையில்லை. பட் நம்ம சென்டரில் வச்சு மார்க் பண்ணோம்னா எக்ஸ்ட்ரா வந்து 1 இன்ச் ஆர் 3/4 இன்ச் அளவு வந்து விடணும். இப்போ வந்து மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோல் வந்து ட்ரேஸ் வந்து அப்படியே விழுந்திருக்கும். அதை வந்து மார்க் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருப்போம். அதே மாதிரி 1/4 இன்ச் வந்து நெக்குக்கு ஃப்ரண்ட்டில் மார்க் பண்ணியிருப்போம். இவ்வளோதான் பேக்கு. எக்ஸ்ட்ரா வந்து 2 இன்ச் வந்து கிளாத்து விடுறோம். அவ்வளோதான், பேக் பார்ட் ரெடி. அடுத்து வந்து நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ப்ளவுஸுக்கு வந்து 2ஆக மடிச்சிருந்தோம். ஸ்லீவுக்கு வந்து 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி வந்துட்டு கீழே எக்ஸஸ் கிளாத் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு 1.5 இன்ச் மடித்து தைக்கிறதுக்காகவும் 1/2 இன்ச் வந்து ஆர்ம் ஹோல் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்காகவும் விடணும். ஸோ மொத்தம் வந்து 2 இன்ச்சாக வந்து நான் மார்க் பண்ணி கீழே வந்து லைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அளவு ப்ளவுஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி அளவு ப்ளவுஸை வந்து கிளாத்தில் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது பேக் சைடு வந்து மேலே வர மாதிரி நீட்டாக வந்து எடுத்து வச்சுக்கணும். எந்த சுருக்கமே இருக்கக்கூடாது. சுருக்கம் இருந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது அளவுகள் எல்லாம் மாறிடும். ஸோ நம்ம வந்துட்டு ப்ளேஸ் பண்ணும்போதே கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பேக் சைடு தான் வந்து நம்ம மேலே பார்த்துருக்குற மாதிரி வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து சைடும் ஆர்ம் ஹோல் எங்கே முடியுதோ அந்த இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணிட்டு சைடு வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன்.
மார்க் பண்ணிட்டு இப்போ ஆம்ஹோல் வந்து எக்ஸாக்டாக அதே அளவு வந்து ப்ளவுஸில் இருக்க அதே அளவு வேணும் அப்படிங்கிறதுனால நான் ட்ரேசிங் வீல் வச்சு அது மேலேயே வந்து அந்த ஆம்ஹோலுக்கு போட்டிருக்கிற ஸ்டிச்சு மேலேயே வந்து லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணிட்டே வரும்போது அதோட ட்ரேஸ் வந்து அடியில் வந்து அதே மாதிரி விழுந்துடும். ஸோ அதை வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஈஸி மெத்தடாக இருக்கும். நம்ம வந்து கையை வைப்போம், மார்க் பண்ணும்போது மறுபடியும் வந்துட்டு நம்ம கையை வச்சது ஒரு இடமா இருக்கும், மார்க் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி மார்க் பண்ணும்போது அதனோட ட்ரேஸ் வந்து அதே மாதிரி விழுந்துடும். அடுத்தது இன்னொரு பக்கம் ஸ்லீவ் எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் ஸ்லீவில் ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் சைடு மேலே வர மாதிரி வச்சுட்டு சேம் இதே மாதிரி ட்ரேசிங் வீல் வச்சு அந்த ஃப்ரண்ட் ஆர்மோல் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிற அந்த லைன் மேலேயே வந்து நம்ம மறுபடியும் ப்ரெஸ் பண்ணும்போது ட்ரேசிங் வீல் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது அதனோட இம்ப்ரெஷன் வந்து கீழே வந்து அப்படியே விழுந்துடும். ஸோ அப்போ வந்துட்டு பேக் அண்ட் ஃப்ரண்ட் 2 ஆர்ம் ஹோலுமே வந்துட்டு நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதுவே வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். எல்லாமே ஒரு வாட்டி ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணிட்டு ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. எப்போவுமே கட்டிங்கில் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும். ஸ்டிச்சிங்கில் வந்துட்டு ஏதாவது வந்துச்சு அப்படின்னாலும் லைட்டாக அப்பப்போவே வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பாட்டும் முடிக்கும்போது நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதனோட அளவெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து ஃப்ரண்ட்டோட வந்து ட்ரேஸ் எடுக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிட்டேன். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து அதோட லைன் எங்கே இருக்கோ அந்த லைனை வந்து நான் அப்படியே அது மேலேயே போட்டுக்கிறேன். இதில் பார்க்குறதுக்கு ட்ரேஸும் விழுந்தது வந்து கேமராவில் நல்லா தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது தெரியுது. அது மேலேயே வந்து ட்ரேஸ் எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 2 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸஸ் கிளாத்துக்காக நான் மார்க் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வந்துட்டு நான் 1.5 இன்ச்சில் தான் கீழே வந்துட்டு 1.5 இன்ச்சில் தான் கட் பண்ணுவேன். அந்த வி ஷேப் வந்து 1.5 இன்ச்சில் கட் பண்ணணும். ஏன்னா வந்து மேலே வந்து ஆர்ம் ஹோலுக்காக போயிடும். ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் இந்த இடத்துல 1.5 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணி வி ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து சென்டர் நாச் போட்டுக்கணும். 4 கிளாத்தாக இருக்கிறத 2 கிளாத்தாக மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் வந்து கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிட்டு அந்த இடத்துல ஒரு நாச் போட்டுக்கணும். ஆன்லைன் கிளாஸஸ் வந்து போயிட்டுருக்கு. உங்களுக்கு ஏதாவது கிளாஸஸ் வேணும் அப்படின்னா மேலே தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் நான் தரேன். அதே மாதிரி நம்ம வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறதுக்கு வந்து பேக் பார்ட்டை அதே மாதிரி போட்டு ட்ரேஸ் எடுத்துக்கணும். ஃப்ரண்ட் லைனு, சைடு லைன்ஸு இது எல்லாமே வந்து வரைஞ்சிக்கணும். வரையும்போது ஃப்ரண்ட் வந்து ட்ரா பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு சைட்லேயும் வரைஞ்சிக்கணும். ஆர்ம் ஹோல்கிட்ட வந்து அந்த 2 இன்ச் எக்ஸ்ட்ரா கிளாத்து விடுறதுக்கு ஒரு மார்க்கிங் போட்டிருப்போம்ல, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. நான் கடைசியாக தான் மார்க் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்ம் ஹோல் மட்டும் ட்ரா பண்ணாமல் அந்த 2 இன்ச் எங்கே வருதோ அந்த 2 இன்ச்சுக்கிட்ட ஒரு நாச் போட்டிருப்போம் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் இப்போ நான் கை வைக்கிற இடத்துல மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. ஆனால் ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ண வேண்டாம். அதே மாதிரி 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு விட்டுருப்போம்ல, அந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் பார்ட்டை எடுத்துடலாம். எடுத்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் அளவு ப்ளவுஸை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ட்ரேஸ் பண்ணது மேலே. அதுக்கு முன்னாடி உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச், அதாவது நம்ம ட்ரேஸ் பண்ண லைன்லேருந்து உள்ளே தள்ளி ஒரு 1/4 இன்ச் வந்து மார்க் பண்ணுறோம். எதுக்கு அப்படின்னா ஹூக் பீஸ்க்கும் வி பீஸ்க்கும் அந்த 1/4 இன்ச் வந்து அடிப்போம். அதுக்காக மார்க் பண்ணிட்டு இப்போ வந்து பேக் பார்ட் எடுத்துகிட்டு பேக் பார்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து நெக் ஓப்பன் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். அளவு ப்ளவுஸில் இருக்கிற நெக் ஓப்பனே வந்து நான் மார்க் பண்ணியிருப்போம். அது எவ்வளோன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிட்டு, அதாவது எக்ஸாக்ட் அளவு உள்ளே வந்து 1/4 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கிறத வந்து மார்க் பண்ணக்கூடாது. எக்ஸாக்ட் அளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதாவது 2.25 இன்ச்சு 2.25 இன்ச்சு நான் மார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை வந்து லெஃப்ட் சைடு பேனல் எடுத்து ப்ளேஸ் பண்ணி வைக்கணும் கரெக்டாக. அதாவது ஹூக் பட்டி இருக்கிற பேனல் வந்து எடுத்து வைக்கணும். மீதி கிளாத்தெல்லாம் வந்து அடியில் போகிற மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக வந்து மார்க் பண்ணணும். நெக் ஷேப்பெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வச்சுக்கணும்.
எடுத்து வச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் வந்து 2 இன்ச் ஃபஸ்ட்டே ஆர்ம் ஹோல் கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத்துக்கு மார்க் பண்ண சொல்லியிருப்பேன். அது வந்து நான் அப்போ மார்க் பண்ணல. இப்போ வந்து 2 இன்ச் எங்கே வருதோ அந்த இடத்துல வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். 2 இன்ச்சுக்கு பக்கமாக மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு ஆர்ம் ஹோலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் வரைஞ்சி விட்டுட்டேன். அடுத்து நம்ம வந்து நெக்கும் ஷோல்டரும் வந்து மார்க் பண்ணணும். நல்லா நீட்டாக எடுத்து வச்சுட்டு லைட்டாக வந்து கையில் வந்து அழுத்தம் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எங்கேயும் நகராது. இப்போ வந்து நான் ஷோல்ட்ரு மார்க் பண்ணிட்டேன். ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி தான் மார்க் பண்ணோம். அதுக்கடுத்தது நெக் மார்க் பண்ணும்போது 2வதாக 1/4 இன்ச்சு வச்ச லைனில் தான் வந்து நெக்கோட எண்டு முடியணும். இப்போ வந்து நெக் ஷேப் என்ன இருக்கோ அதை வந்து நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கும் ஆர்ம் ஹோல் வந்து முடிகிற இடத்துக்கும் இடையில ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த 1/2 இன்ச் எப்படி எக்ஸ்ட்ரா வந்துச்சு அப்படின்னா, இந்த டாட் பிடிப்போம்ல, இந்த டாட் பிடிக்கும்போது அந்த 1/2 இன்ச் வந்து சரியாக போயிடும். ஸோ அந்த 1/2 இன்ச் வந்து எக்ஸஸாக தான் இருக்கணும் அந்த இடத்துல. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்னமோ மிஸ்டேக் பண்ணிக்கிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி பட்டியும் ஃப்ரண்ட் பார்ட்டும் எங்கே இருக்கோ ஜாயின் ஆகிருக்கோ அந்த இடத்துல ஒன்று, சைட் டாட்டில் ஒரு மார்க்கும் போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லாம் நீட்டாக கிளாத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக எடுத்து வச்சுட்டு ஆர்ம் ஹோல் டாட்டை வந்து அதே மேலே ட்ரேசிங் வீல் வச்சு மார்க் பண்ணுறோம். சைடு டாட்டும் ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல்லேருந்து வர டாட்டும் இதெல்லாமே மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து மெயின் டாட்டும் மார்க் பண்ணிடுறோம். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத கரெக்டாக மார்க் பண்ணணும். இதே வந்து துணி சுருக்கமாக இருக்குது, நம்ம அப்படியே வச்சு மார்க் பண்ணாலும் டாட்டோட ஷேப்பெல்லாம் வந்து மாறிடும். ஸோ கரெக்டான இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து மெயின் டாட் வந்து அந்த இடத்துல கிளாத் சுருங்கி இருக்குது. நான் வந்து நீட்டாக எடுத்து விட்டுட்டு மார்க் பண்ணுறேன். பட் வந்து மார்க் பண்ணது எனக்கு வந்து அடியில் வந்து இம்ப்ரெஷன் வந்து நல்லா தெரியல ட்ரேஸு. ஸோ வந்து மறுபடியும் வந்து நான் மார்க் பண்ணியிருப்பேன். எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது, எந்த இடத்துல முடியுது அப்படிங்கிறத தெளிவாக மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் வச்சுருப்பேன். ஸோ இதை வந்து கவனித்து மார்க் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் ஆர்ம் ஹோல் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆர்ம் ஹோல்லேருந்து வர டாட் எந்த இடத்துக்கு வருது, எந்த இடத்துக்கு முடியுதுன்னு மார்க் பண்ணிட்டேன். சென்டர் டாட் எந்த இடத்துக்கு வருது, எந்த இடத்துக்கு முடியுதுன்னு மார்க் பண்ணிட்டேன். பட் மெயின் டாட் வந்து எனக்கு அந்த ஒரு லைன் மட்டும்தான் இருந்துச்சு. எங்கே ஸ்டார்ட் ஆகுது, எங்கே முடியுதுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ வந்து நான் வந்து மறுபடியும் வந்து வச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஆர்ம் ஹோலில் வந்து சும்மா நம்ம வந்து எக்ஸாக்ட் அளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸஸாக வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். அந்த 1/2 இன்ச்சை தான் நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணுறேன். நான் வந்து சென்டர் டாட், அதாவது மெயின் டாட் வந்து இனி தான் மார்க் பண்ணுவேன். அதை எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிளாஸஸ் வந்து நம்பலாமா வேணாமா, இவங்க ஏமாற்றிடுவாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி தெளிவாக கேட்டுக்கோங்க. நாங்கள் வந்து ப்ராப்பராக எல்லாமே சொல்லித்தரோம். லைனிங் ப்ளவுஸ் வச்சு மெஷர்மெண்ட் வச்சு டிராஃப்டிங், கட்டிங், ஸ்டிச்சிங், ஃபினிஷிங் எப்படி கொடுக்கணும் அந்த மாதிரி எல்லாமே வந்து நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். நீங்கள் வந்து நம்பி தாராளமாக ஆன்லைன் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணலாம். ப்ளவுஸ் தனியாக கிளாஸ் இருக்குது, சுடிதார்ஸ் தனியாக கிளாஸ் இருக்குது, அதே மாதிரி மேக்ஸி ட்ரெஸ்ஸும் தனியாக கிளாஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன கிளாஸ் செப்ரேட்டாக வேணுமோ அதை வந்து நீங்கள் கேட்டு கிளாஸில் தாராளமாக கற்றுக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து எங்கே முடியுதோ, மெயின் டாட் வந்து எங்கே முடியுதோ அதுக்கு கீழே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஃப்ரண்ட்டு சைடு வந்து 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா சைடு டாட்டுக்கு 1/2 இன்ச்சும் கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு 1/2 இன்ச். ஸோ மொத்தமாக 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். அடுத்தது சைடில் வந்துட்டு எவ்வளோ வருதோ, அதாவது 2வது ஆம்கோல் தையலுக்கு இல்லாமல் ஒரு மார்க் பண்ணியிருப்போம்ல மெயின் ஆம்கோல், அந்த இடத்துலேருந்து சைடு வச்சு அதிலிருந்து கீழே வந்து ஸ்டிச்சிங்க்கு ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணியிருப்போம். இப்போ வந்து சென்டர் டாட் லைன்லேருந்து வி ஷேப்பில் கோடு போடணும். இது வந்து ஷேப் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் வருது. பட் நம்ம லைட்டாக வந்து க்ராஸ் பண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து ஷேப் ஆயிரும். இப்போ வந்து நான் வந்து மெயின் டாட்டோட வித்து வந்து 1 இன்ச் வச்சுருக்கேன்.
ஆனால் வந்துட்டு இது வந்து ஆக்சுவல் சைஸ் வந்து 3/4 இன்ச் தான். ஏன்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து நம்ம அளவு ப்ளவுஸில் வந்துட்டு மெயின் டாட் வரைக்கும் அளக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 2.25 இன்ச்சு தான் வருது. ஸோ நம்ம அந்த 1/4 இன்ச் விட்டுட்டு அந்த 1/4 இன்ச்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் அளக்கும்போது நம்மளுக்கு 2.25 இன்ச் வரணும். அப்போ தான் அளவு ப்ளவுஸும் நம்ம ஸ்டிச் பண்ண போகிற ப்ளவுஸும் ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ வந்து மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ வரணும்னா ஃப்ரண்ட் சைட்லேருந்து மெயின் டாட் வரைக்கும் 2.25 இன்ச் வைக்கணும். அதே மாதிரி மெயின் டாட்லேருந்து சைடு பார்ட் வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை வந்துட்டு 3வது லைன் மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அதுலேருந்து மார்க் பண்ணணும். எனக்கு இப்போ வந்து இந்த இடத்துல 3/4 இன்ச் வச்சா மட்டும்தான் 2.25, அதாவது ஃப்ரண்ட் சைடு வந்து வர அளவும் நான் மார்க் பண்ணுற அளவும் கரெக்டாக வருது. அதனால் நான் வந்து 1 இன்ச் வைக்கல, 3/4 இன்ச் மார்க் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வந்து எனக்கு வந்து அளவு ப்ளவுஸ்லேயும் நான் கட் பண்ண போகிற ப்ளவுஸ்லேயும் கரெக்டாக இருக்குது. இப்போ வந்துட்டு சைடில் அதே மாதிரி எவ்வளோ இருக்கோ டாட்டுக்கு அப்புறம் இருக்கிற அளவு எவ்வளவோ அதை வந்துட்டு மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 இன்ச் மார்க் பண்ணி முடிச்சிடறோம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் கட்டிங். நெக்குக்கு மட்டும் முன்னாடி வந்து கட் பண்ணுறதுக்கு 1/4 இன்ச் விடலை, அதுவும் வந்து 1/4 இன்ச் விட்டுறணும். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து 1/4 இன்ச் விட்டு இந்த 1/4 இன்ச் மேலே தான் நம்ம வந்து கட் பண்ணிட்டு வரணும். இப்போ வந்து இது வந்து நம்ம கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், எல்லாமே வந்து மார்க் பண்ணியாச்சு. எக்ஸாக்டாக அளவு ப்ளவுஸில் இருக்கிற அளவை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து எந்த மிஸ்டேக்கும் வராது. உங்களுக்கு இதுலேயுமே இன்னுமே டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற நாம் மார்க் பண்ண எல்லா இடத்துலையுமே வந்துட்டு குட்டி குட்டி நாச்சஸ் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தான் பின்னாடி இருக்கிற கிளாத்தில் மார்க் பண்ணும்போது, அதாவது இப்போ வந்து லெஃப்ட் சைட் பேனல் மார்க் பண்ணியிருக்கோம், ரைட் சைட் பேனலில் மார்க் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அடுத்து பட்டி கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 1/4 இன்ச்சில் ஒரு லைன் போட்டுக்கணும். 1/4 இன்ச்சில் லைன் போட்டுட்டு கீழே வந்துட்டு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். கீழே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லெஃப்ட் சைட் பேனலில் இருக்கிற பட்டி எடுத்து 1/4 இன்ச் மார்க் பண்ண லைனில் அதே மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கணும். 1/4 இன்ச் மார்க் பண்ண லைனுக்கு அப்புறமா வந்து பட்டி வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ப்ளேஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிக்கணும், சுருக்கம் இருக்கக்கூடாது. இப்போ வந்து ட்ரேசிங் வீல் வச்சு நம்ம வந்து பட்டி வந்து அந்த ஷேப் என்ன ஷேப் வந்திருக்கோ அந்த ஷேப்பும் சைடும் மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். பட்டியோட வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். நம்ம வந்து எதுவுமே மெஷர் பண்ணல, அப்படியே வந்து அளவு ப்ளவுஸ் வச்சே மார்க் பண்ணிட்டு வரோம். நம்ம இதை வச்சு மார்க் பண்ணும்போது அளவு ப்ளவுஸ் டேமேஜ் ஆயிருமா அப்படின்னு இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா லைட்டாக மட்டும் ப்ரெஷ் பண்ணுங்கள், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. இப்போ வந்து நம்ம வந்து அந்த போர்ட் ஷேப்பும் வந்து மார்க் பண்ணியாச்சு, சைடும் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுக்குறதும் 2 இன்ச் கொடுக்குறதும் மேலே வந்து ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் கொடுக்குறது தான் இருக்குது. இப்போ வந்து நம்மளுக்கு அந்த ட்ரேசிங் விழுந்துருச்சு. அந்த ட்ரேசிங் மேலேயே லைன் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 இன்ச் எக்ஸ்ட்ரா 2 இன்ச் கொடுத்து மார்க் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே வந்து 1/2 இன்ச் மார்க் பண்ணணும் ஸ்டிச்சிங்க்காக. அவ்வளோதான், ப்ளவுஸ் கட்டிங் முடிஞ்சிச்சு. இதில் என்ன டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.